வெல்கம் வீவர்ஸ். அது மார்ச் மாதம் 25ஆம் தேதி 2026 அரியலூர் மாவட்டம் நக்கம்பாடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் செல்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரும் அவருக்கு திருமணமாகி அவங்களுடைய மனைவியுடைய பெயர் பிரியா. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்ததற்கு ஆதாரமா ஒரு பெண் குழந்தையை அவங்க பெற்றெடுக்கிறாங்க. செல்வம் வீடு கட்டினதால பயங்கரமான ஒரு கடங்காலியா மாற ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 10லேருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடங்காலி. இப்போ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த வீட்டில் வரக்கூடிய நம்ம ஊர்லேயே வரக்கூடிய வருமானத்தெல்லாம் வச்சு இந்த கடனை நம்மளால் அடைக்க முடியாது. ஆகையால தன்னுடைய நண்பன் துபாய்க்கு வேலைக்கு போயிருக்கிறான், அவங்ககிட்ட நம்ம ஏதாவது உதவி கேட்டோம் அப்படின்னா அவனா கூடவே நம்மளும் துபாய் வெளிநாடு போகணும் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து நிறைய சம்பாதிச்சு தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்தா தன்னுடைய மனைவி வீட்டில இருந்தே கடங்காரிக்கெல்லாம் கடனை கொடுத்துடலாம் அப்படின்ற எண்ணத்துல தன்னுடைய நண்பனை போயிட்டு அணுகிறாரு. அவனுடைய நண்பனும் செல்வத்துக்கு ஹெல்ப் பண்றாங்க. பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்கறது அங்க துபாயில வேலை வாங்கி கொடுக்குற வரைக்கும் அவர் சப்போர்ட் பண்றாரு. சப்போர்ட் பண்ணி இப்போ செல்வம் என்ன பண்றாரு அப்படின்னா துபாய்க்கே கிளம்பி போயிடுறாரு. போயிட்டு முதல் மாசம் வேலை செய்யறாரு. கொஞ்சம் கடினமா போகுது. இருந்தாலும் வீட்டினுடைய கடனை நினைச்சு என்ன பண்றாரு அப்படின்னா வேற வழி இல்லை அப்படின்ற எண்ணத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த துபாயில வேலை செய்யறாரு. வேலை செய்து இந்த ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வருமானத்துல அவருக்கு அவங்க கொஞ்சம் செலவு எடுத்துட்டு மீதி தன்னுடைய மனைவியினுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறாரு. இதே மாதிரி போய் கொண்டு அவங்களுடைய குடும்பத்துல தொடக்கத்துல செல்வம் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஒரு 2 இல்ல 3 வருஷம் போனா போதும், வெளிநாட்டுக்கு துபாய்க்கு எல்லாம் போன ஈஸியா கடன் அடைச்சலாம் அப்படின்ற எண்ணத்துல போன நபர் கிட்டத்தட்ட 8 வருஷமா அவர் துபாயிலே தங்கி வேலை செய்யற ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறாரு. எப்பயாச்சும் வருஷத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வர்றது, மற்ற நேரத்துல எல்லாம் அங்க வேலைக்கு அப்படின்னு சொல்லி துபாயிலே அவர் இருக்கிறது. இதே மாதிரி போய் கொண்டு இருந்த அவங்களுடைய குடும்பத்துல அவங்களுடைய மனைவி பிரியா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கல்யாணம் ஆச்சு, ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் தான் நம்மளுக்கு பிறந்தது, மற்றபடி நம்ம இப்ப தனிமையா தான் இருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாம தன்னுடைய மகளும் வளர்ந்துட்டே இருக்கிறான். என்னதான் தன்னுடைய மகள் வளர்ந்தாலும் தனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆசை பாசம் இது எல்லாமே இருக்கும். அது நம்மளுக்கு யாருமே காட்டல. தன்னுடைய கணவன் தான் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வரான். நாம நம்மளுடைய ஆசையை யாருக்கிட்ட தீர்த்துக்குது அப்படின்ற மாதிரி சும்மா உட்காந்து யோசிக்கிறாங்க. அது மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இன்னொரு விஷயம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாவம் தன்னுடைய கணவன் நம்மளை நம்பி இங்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க, நாம அவருக்கு எந்த விதமான துரோகம் எதுவுமே செய்யவே கூடாது. அவர் அங்க சாப்பிட்டாரா கொண்டாரா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ ஒவ்வொரு மாசமும் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் காசு கொடுத்து இவங்களுக்கு இந்த கடன் அடைச்சிடு, அவங்களுக்கு அந்த கடன் அடைச்சிடு, நான் இவ்வளவு ரூபாய் வாங்கியிருக்கிறேன், இவ்வளவு ரூபாய் கழிது, இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆகையால நாம கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். எல்லா பெண்களும் அதாவது தன்னுடைய கணவன் வெளிநாடு போயிட்டா அது ஒரு பெருமை பீத்திப்பாங்களே, என் கணவன் வெளிநாடு வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லி இவங்க தன்னுடைய கணவன் வெளிநாட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அப்படின்றத ஒரு நினப்பிலே கொஞ்ச நாள் தள்ளி போறாங்க. என்னதான் இவங்க தள்ளி போனாலும் ஆனா இவங்க கூட பழகக்கூடிய ஆண் நபர்களுக்கு நல்லா தெரியும் தன்னுடைய கணவன் வீட்டுல இல்ல. ஆகையால இவங்க கிட்ட கொஞ்சம் ரொம்ப பாசமா பேசுற மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னா ஈஸியா இவங்க நம்மளுடைய வலையில விழுந்துருவாங்க, நாமளும் இவங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல ஒரு சில நபர்கள் இவங்க கிட்ட பேசுறாங்க. இருந்தாலும் இந்த பெண்மணி பிரியா அவங்களை எல்லாருமே அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய மகளும் இருக்கிறாங்க. ஸோ தன்னுடைய மகள் நம்ம செய்யக்கூடிய தவறு ஏதாவது ஒன்று தெரிஞ்சுது அப்படின்னா எப்பயாவது தன்னுடைய கணவன் மகள் கிட்ட பேசும்போது அப்பா அம்மா இவங்க கிட்ட பேசியிருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசியிருக்கிறாங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு இவ்வளோ நேரம் நல்ல பெண்மணியா இருந்த நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும். ஆகையால இது எல்லாமே நம்மளுக்கு எதுவுமே தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தொடக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் அவங்க ரொம்ப யாருக்கிட்டையும் எதுவும் பேசாத மாதிரி கொஞ்சம் தனிமையிலே இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பிரியாவினுடைய வீட்டுக்கு பின்னாடி ஒரு நபர் குடியேறாரு. அவர் தான் ராஜா. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச்சுல ஈடுபடுறாரு. பேச்சுல ஈடுபட்டதோடு மட்டும் இல்லாம இவர் பக்கத்திலேயே ஒரு பாஸ்போர்ட் கடை வச்சிருக்கிறதுனால அடிக்கடி அந்த கடைக்கு இவங்க பிரியா போறது, அங்கிருந்து சிக்கன் ரைஸ் இது மாதிரி என்ன இருக்குதோ வாங்கி கொண்டு வர்றது, சாப்பிட்றது, இதே மாதிரி இருக்க கொஞ்சம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில நாள் காசு இல்லை அப்படின்னா அப்புறம் தரேன் இப்போ தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போயிட்டு கடனாவே அதாவது அந்த சிக்கன் ரைஸ் இதெல்லாம் வாங்கி கொண்டு வர்றது. அந்த ராஜனும் இவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா காசு வலுக்கட்டாயமா கேட்டு வாங்குறது கிடையாது. எப்பயாவது இவங்க கிட்ட காசு இருந்தா கொடுப்பாங்க, மற்றபடி அவர் நீங்க காசு கொடுக்கணும் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே அவர் கேட்காதனால இவங்களுக்கு இன்னும் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப நல்ல மனுஷன் போல ராஜா, நம்ம எப்போ பார்த்தாலும் அந்த கடைக்கு போனா எப்போ போனாலும் அவர் அந்த சிக்கன் ரைஸ் இது எல்லாமே கொடுக்குறாரு அப்படின்ற எண்ணத்துல கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு இடையே அந்த பேச்சுவார்த்தை இது எல்லாமே ஏற்படுது. ஆரம்பத்தில் இவங்க எப்படி பழகுறாங்க அப்படின்னா அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி தான் இவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி போய் கொண்டிருந்த அவங்களுடைய இதே மாதிரி போய் கொண்டிருந்த அவங்களுடைய அந்த நண்பர்கள், அதாவது அண்ணன் தங்கச்சி அப்படின்ற அந்த உறவுல கொஞ்சம் கொஞ்சமா அண்ணனும் தெரிஞ்சிட்டாரு, தங்கச்சியும் தெரிஞ்சிட்டாங்க. வாங்க போங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி வாங்க போங்க அப்படின்ற மாதிரி பேசுறேன் இந்த வார்த்தையெல்லாம் போய் வாடி போடி அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிற அளவுக்கு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல ராஜன் கொஞ்சம் கொஞ்சமா பிரியாவை தொட ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் அதுக்கு இடம் கொடுக்குறாங்க. பிறகு ஒரு நாள் தன்னுடைய மகள் வீட்டுல இல்லை அப்படின்றத உணர்ந்த பிரியா
தன்னுடைய வீட்டுல யாரும் இல்ல. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு சிக்கன் ரைஸ் பார்சல் ஒன்று கட்டிட்டு பக்கத்துல தானே வீடு, அங்க கொண்டு வந்து குடுத்துட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட ராஜன், அடடா இன்னைக்கு அவங்க வீட்டுல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி, தன்னுடைய மகள் கூட இல்லை அப்படின்னு சொல்லி நம்மள அங்க வர சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம விருந்து கொடுக்க போறோம், நம்மளுக்கும் விருந்து கிடைக்க போகுது அப்படின்ற எண்ணத்துல கிளம்பி போறாரு. அவர் எதிர்பார்த்து போன மாதிரியே பிரியாவினுடைய வீட்டில் அவங்களுடைய மகள் இல்லை, பிரியா தனியாக தான் இருக்கிறாங்க. இவர் கொண்டு போகிற சிக்கன் ரைஸை அவங்க சாப்பிட்றாங்க. அவ்வளோ நேரம் வரைக்கும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. பேசி முடித்த பிறகு பிரியாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியல. இவ்வளோ நாள் தன்னுடைய மனசில் அந்த மறைச்சி வச்சிருந்த அந்த ஆசை எல்லாமே எடுத்து ராஜா கிட்ட சொல்கிறாங்க. பிறகு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உடலுறவில் ஈடுபடுறாங்க. ஈடுபட்ட பிறகு ராஜாவுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிட்டு, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. பொதுவே அப்படி தானே, இதில் ராஜா அப்படின்னா அவருக்கு கல்யாணம் ஆகி அவங்களுடைய ஒய்ஃபும் இருக்கிறாங்க, அவருக்கு குழந்தை குட்டியும் இருக்குது. அப்படி இருந்தாலும் என்னதான் தான் வீட்டில் சில மாதிரி ஒரு ஒய்ஃப் இருந்தாலும் பெத்தலை மாதிரியோ அல்லது எப்படி சொல்றது மற்றவங்க மனைவியின் மீது ஆசை அப்படின்றது பொதுவே எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இருக்கக்கூடிய விஷயம் தானே. இதில் வந்து ராஜா வந்து எனவோ பெருசா சாதிச்ச மாதிரி அவருக்கு ஒரு பில்டப் வந்துடுது. இதே மாதிரி போக போக என்ன ஆகுது அப்படின்னா, ராஜாவுக்கும் இந்த பிரியாவுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே பேச்சுவார்த்தை அதிகமாக அதிகமாக எப்போதெல்லாம் தன்னுடைய கணவன் துபாயிலிருந்து செல்வம் கால் பண்றாரோ பிரியாவுக்கு, அப்பெல்லாம் பிசி பிசி அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி அவர் வீடியோ கால் பண்ணார்னா இவங்க வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. இது மாதிரி இருக்க செல்வம் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. நாம கடந்த மாசம் வந்து கொஞ்சம் கம்மியா பணம் வீட்டுக்கு அனுப்பணும், அது பத்திலேயே என்னவோ சொல்லி தெரியல. ஆகையால தான் தன்னுடைய மனைவி தான் மேல கோபமா இருக்கிறாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. ஆகையால தன்னுடைய நண்பனுடைய மனைவிக்கு கால் பண்ணி அவங்கள வச்சு தன்னுடைய மனைவி கிட்ட பேச்சுவார்த்தை நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல தன்னுடைய நண்பனுடைய மனைவிக்கு கால் பண்ணி அவங்க மூலியமா இவருடைய மனைவி கிட்ட செல்வம் பேசுறாரு. அப்படியெல்லாம் எந்த கோபமும் எதுவும் இல்லை, நான் வந்து துணி துவச்சிட்டு இருந்தேன், நான் இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அதனால தான் என்னால் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்களும் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தொடக்கத்தில் இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பியிருந்த செல்வம் ஒரு கட்டத்துல தன்னுடைய மனைவினுடைய நடத்தை சரியில்லை அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அவரே வர்றாரு. ஏன் அப்படின்னா, அவர் இரவு பகல் பாராம எப்போ வேணுமானாலும் தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணுவார். அது பொதுவாகவே அப்படித்தானே, தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணுறது யாருன்னு கேட்டுட்டு பண்ணோம் என்ன. அது மாதிரி இருக்கும்போது ஒன்று வெயிட்டிங் கால் போகும். அது மாதிரி வெயிட்டிங் கால் போன பிறகு அவங்களாவது திரும்ப கால் பண்ணணும், அதுவும் பண்ண மாட்டாங்க. ஏதோ வீட்டுக்காரன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல மாதிரி, ஸோ அவ யாரோ அப்படின்ற மாதிரி மூன்றாவது நபர் மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய வீட்டுக்காரன் வந்து அவங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா செல்வம், நாம தன்னுடைய மனைவியை வீட்டில் விட்டுட்டு வரும்போது ரொம்ப நல்லவளா இருந்தா இப்போ என்னன்னு சொல்லி தெரியல, நம்ம கால் பண்ண நம்ம மேலே எரிஞ்செறிஞ்சு வீரா அப்படின்னா, ஸோ இவங்க ஏதோ ஒரு தவறு செய்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுடைய சொந்தக்காரெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவங்களுடைய சொந்தக்காரர்களாம் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் இல்லையே உன்னுடைய மனைவி கரெக்டாக தான் இருக்கிறா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு ஒரு சாராரும், அடா பாவி நீ என்னடா நினைக்கிற, உன் மனைவி முன்ன மாதிரி கிடையாது, இப்போ அவளுடைய துணி இது எல்லாமே ஓவராக வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பயங்கரமாக மாறிட்டு இருக்குது, நீ இல்லைன்னா கூட அதாவது பழிச்சிடுவா போல. ஏன் அப்படின்னா அந்த எதிரில் கடை வச்சுங்கிறான் இல்லையா, அந்த ராஜா அப்படின்ற அந்த பாஸ்போர்ட் கடை வச்சுக்கிறான், அவனா கூட நல்லா ஊற சுத்துறா, அவன் இந்த இது பாஸ்போர்ட் ஏதோ சிக்கன் ரைஸ் இதெல்லாம் கொடுக்குறான், நல்லா சாப்பிட்டு கொழுத்து கிடக்குறா இவன் அப்படின்ற மாதிரி இன்னொரு சாராரும் சொல்ல, நல்லாவே தெரியும். அதாவது 1000 நல்லது இருந்தா கூட இந்த சின்ன கெட்டது மட்டும் தான் எல்லாரையுமே பாதிக்கும் இல்லையா. இதே தான் செல்வத்துக்கு பயங்கரமா பாதிக்குது. அடடா என்னடா இது, தன்னுடைய மனைவி நம்பிக்கை நம்ம விட்டுட்டு வந்தோம், ஆனா இவங்க இது மாதிரி அந்த ராஜான்னு சொல்றக்கூடிய அந்த நபரோடு இவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்களே, இது மாதிரி நம்மளுடைய நண்பர்கள் மற்றும் தன்னுடைய உறவினர்களே இதை சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. யோசிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, சரி என்ன பண்றது, தன்னுடைய மனைவி நம்ம விட்டு வந்தோம், அதே மாதிரி மாசம் மாசம் அவங்க கிட்ட நம்ம வந்து காசு கொடுத்துட்டு இருக்கிறோம் சம்பாதிச்சு, இப்போ யார் யாருக்கு எவ்வளோ கடனை நம்ம கொடுத்துருக்கிறோம், அதே மாதிரி தன்னுடைய மனைவி அதாவது இவர் வந்து ஒரு ஒரு குறிப்பு வச்சுங்கிறாரு, இவங்க அவங்களுக்கு வந்து நம்ம இவ்வளோ தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு வச்சுருக்கிறாரு. இப்போ அந்த குறிப்பு வச்சு பார்த்தா ஒரு சில நபர்களா இவ கடனை அடிச்சிட்ட மாதிரி இவருடைய கணக்கு, ஆனா அவருடைய மனைவினுடைய கணக்கு என்ன அப்படின்னு சொல்லி தெரியலையே, நம்ம வீட்டுக்கு கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வந்து வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட டேட்ல வீட்டுக்கு வர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பிரியா என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா போயிட்டு ராஜா கிட்ட சொல்றாங்க, என்னுடைய கணவன் வீட்டுக்கு வராராம் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி சொன்னதுமே இன்னொன்னு சொல்றாங்க, இவ்வளவு நாள் என்னுடைய கணவன் துபாயிலிருந்து சம்பாதிச்சு கொடுத்த அதாவது அந்த பணத்தை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நான் கடன்காரனுக்கு குத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் அனுப்பக்கூடிய இந்த காசு எல்லாமே நான் உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கிறேன். நீ என்கிட்ட இருந்து சிறுக சிறுக கிட்டத்தட்ட ஒரு 10-12 லட்ச ரூபாய் கிட்ட வாங்கியிருக்கிற, நீ அந்த காசை நீ உடனடியா இப்பவே கொடு. நீ அது மாதிரி கொடுக்கல அப்படின்னா என்னுடைய கணவனுக்கும் எனக்கும் பயங்கரமா சண்டை ஏற்படும்,
அந்த சண்டையில யாராவது ஒரு உயிர் போறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ராஜா கடன் நடத்திய பாஸ்போர்ட் கடை அதாவது பாஸ்போர்ட் கடை அங்கே போயிட்டு கேட்குறாங்க. அது மாதிரி கேட்டதுல 2 பேருக்கு வாக்குவாதம் ஏற்படுது. வாக்குவாதம் ஏற்படும் போது எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கொடுத்த அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் 10 லட்சம் ரூபாய் போலன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட் ஃபுல்லாகவும் வை, அவ என்னுடைய கணவன் கிளம்பி வீட்டுக்கு வராங்களோ யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணும்னு சொல்லாரோ அவங்களுக்கெல்லாம் நான் எடுத்துட்டு போயிட்டு காசு வந்து நான் பைசல் பண்ணணும். ஆகையால அந்த ஃபுல் அமௌண்ட் எனக்கு இப்பயே வை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, என்கிட்ட இல்லை காசு, நீ கொடுத்த காசு எல்லாமே செலவாயிடுச்சு, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்ல, அடா பாவி, உன்னை நம்பி நான் இவ்வளோ காசு கொடுத்தேன், அதோடு இல்லாமல் எண்ணெயே உனக்கு கொடுத்தேன், என்ன இருந்தாலும் உன்னுடைய புத்தி நீ காட்டிட்டு பார்த்தியா அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஏற்படுது. அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய வாக்குவாதம் மாதிரி அவங்களுக்கு இடையே அந்த பயங்கரமான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டதுல பிரியா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எங்கள் வீட்டுக்காரன் நாளை மறுநாள் தான் வீட்டுக்கு வரான், எனக்கு எப்படின்னா இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ அந்த ஃபுல் அமௌண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ராஜாவை பயங்கரமாக போஸ்ட் பண்ண ராஜா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அது எல்லாமே நான் ஏமாத்துறதுக்கு தான் உங்ககிட்ட நான் வாங்கினேன், அது எப்படி நான் உனக்கு திருப்பி தருவேன் அப்படின்ற மாதிரி நினச்சி என்கிட்ட நீ என்னதான் பண்ணாலும் என்னை எவ்வளோதான் அடித்தாலும் என்கிட்ட இருந்து ஒரே சல்லி பைசா அதான் உன்னால் வாங்க முடியாது, அது போச்சு எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியாது அந்த காசெல்லாம், உன் கண்ணன் வந்தால் நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்க, இப்போ என்னால் கொடுக்க முடியாது, கொஞ்ச நாள் போன பிறகு வேணா நான் வசூலிச்சு உனக்கு என்ன காசு தரணுமோ அதை நான் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி ராஜா கொஞ்சம் பொறுமையாகவே பேசுகிறாரு. இருந்தாலும் நீ அப்புறம் நீ வாங்கி கொடுத்த பிறகு என்ன ஆகுது, என் கணவன் வந்து கேட்டானா கடன்காரனுக்கெல்லாம் குத்துட்டிய காசு அப்படின்ட்டு, அதுக்கு நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னா, நீ என்ன பண்ணுறனா அந்த கடங்கார ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் முன்கூட்டியே கால் பண்ணி சொல்லிவிடு, அதாவது என் வீட்டுக்காரர் வந்து காசு கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, அதாவது நான் வந்து உங்களுக்கு காசு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்களுடைய வீட்டுக்காரர் வந்து கடகாரங்கிட்ட கேட்டாங்கன்னா என்னுடைய மனைவி காசு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லுங்க, உங்களுடைய காசெல்லாம் நான் ஒரு 2 அல்லது 3 வாரத்துக்குள்ள உங்களுக்கு நான் பைசல் பண்ணிடுறேன், என்னுடைய கணவன் துபாய்க்கு போயிட்டு சம்பாதித்து கொடுத்த காசு எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்கிற ராஜா அப்படின்ற நபரை வாங்கி அங்கங்க மற்ற கடன் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறாரு, நீங்க ஒரு 2-3 வாரம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தர வேண்டிய காசு எல்லாமே கொடுத்துட்றேன், ஆகையால நீங்க என்னுடைய கணவன் கிட்ட என்ன காட்டி கொடுத்துறாருங்கன்னு சொல்லி நீ எல்லாருக்கிட்டையும் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்னு ராஜா சொல்றாரு. ஆனா பிரியா அதெல்லாம் சொல்ற மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா, செல்வம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான நபர், தன்னுடைய 8 வருஷ உழைப்பு இருக்குது, அவர் கஷ்டப்பட்டு அந்த காசு அனுப்புறாரு, காசு அனுப்புனதை இவங்க வந்து இல்லீகலா தவறான முறையில் இவங்க தவறான நபருக்கு கொடுத்து மாட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ பிரியா சும்மா யோசிக்கிறாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. இதற்கு பிறகு நம்ம உயிரோடு இருந்தோம் அப்படின்னா தன்னுடைய கணவன் துபாயிலிருந்து வீட்டுக்கு வந்து எங்கடி பணம்லாம் கொடுத்துட்டியா கடன்காரனுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டான், நம்மளை அவன் வச்சு செஞ்சிருவான், அழ வச்சிருவான், நம்மளை சித்திரவதை பண்ணி சாக கூட அடிச்சிருவான். ஆகையால இவன் ராஜா கடை நடத்துறான் இல்லையா, அந்த கடையில் ஒரு ரூம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வீடு கடை 2 ஒன்றா ஜாயின் பண்ண மாதிரி தான் இருக்கும். அந்த ரூமில் போயிட்டு இவங்க லாக் பண்ணிட்டு ஸோ எந்த விதமான ஒரு சத்தமும் வராத மாதிரி இருக்கிறாங்க. இப்போ ராஜா என்ன பண்ணுறா அப்படின்னா, பிரியா கதவை தர என்ன பண்ணிக்கிற, அதெல்லாம் எது இல்லை, நான் காசு கொடுத்துட்றேன், இப்பயே நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ கத்தி பார்க்குறான். என்ன கத்தியும் எதிர் சைட்ல இருந்து எந்த விதமான சின்ன ஒரு சவுண்டு கூட வரவே இல்லை. இப்போ உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணுறான். இது மாதிரி எங்கள் வீட்டுக்கு மேல் வீடு அவங்க இது மாதிரி காசு நான் வாங்கிட்டு இருந்தேன், அவங்களுடைய கணவர் வராங்கன்னு சொல்லி காசு உடனடியாக வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க, என்னால் அதை வந்து கொடுக்க முடியல, உடனே உள்ளே போயிட்டு லாக் பண்ணிட்டாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை, உடனடியாக நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி ராஜா பக்கத்தில் உடைய செந்துரை போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணதுமே செந்துரை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய போலீஸ் உடனடியாக அங்கே கிளம்பி போகிறாங்க. போயிட்டு கதவை உடைச்சி உள்ள போனா ஒரு அதிர்ச்சி சம்பவம் காத்திருக்குது. என்ன அப்படின்னா, பிரியா தூக்கில் தொங்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து ராஜனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அடா பாவீங்களா, என்னடா அதை நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த தூக்கில் தொங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பிரியாவுடைய சல்லத்தை கொண்டு போயிட்டு அட்டாப்சி பண்ணும்போது மன உளைச்சல் இருந்திருக்கிறாங்க, அதனால போயிட்டு தூக்கு போட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அட்டாப்சி வருது. இதற்கு இந்த விஷயம் வந்து உடனே வந்து கிளம்பி வராரு இல்லையா செல்வம், அவருக்கு போயிருக்கவே உன்னுடைய பொண்டாட்டி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி அவருக்கு போவே அவர் அங்கங்க அப்படியே அழுதுட்டு வந்து பார்த்தா தன்னுடைய மனைவி மிக பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கிறா. அந்த நம்பிக்கை துரோகத்தின் அடிப்படையில் அவருடைய உயிர் இப்ப போயிருக்குது அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இது என்னதான் அது மாதிரி இருந்தாலும் அந்த ராஜா வந்து உடனடியா செந்துரை போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி சொன்னாலும், அவங்களே தூக்கு போட்டு மாட்டி நீ இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாலும், ஒரு சாரார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் படுபாவி, அவன் இந்த பெண்மணி போயிட்டு காசு கேட்டு இருப்பாங்க, அது வந்து அவன் இல்லைன்னு சொல்லி ஏமாத்திருப்பான், அதே மாதிரி என் காசை நீ கொடுத்துதாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இவனே வந்து அவங்கள அடிச்சு தூக்கில் போட்டு தொங்க விட்டு இருப்பான் அப்படின்னு ஒரு சாரார்கள் சொல்றாங்க. ஆனா இதுல எது உண்மை அப்படின்னு சொல்லி இந்த கேஸுக்கு உண்டான விசாரணை இன்னும் போயிட்டு தான் இருக்குது. சரி நண்பர்களே, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
கஷ்டப்பட்டு போன கணவன் ஒரு பக்கம் இரவு பகல் பாராம கஷ்டப்பட்டு தன்னுடைய நம்பிக்கையான மனைவி கிட்ட காசு அனுப்புறாங்க. நம்பிக்கையா இருக்க வேண்டிய மனைவி தொடக்கத்துல ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அந்த ராஜா அப்படின்ற ஒரு நபரால அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிதைஞ்சி அவங்க சாக போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்த காலத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நாம இறந்துட்டோம் அப்படின்னா தனக்கு பிறந்த தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த பிரியாவும் வந்து யோசிக்கவே இல்லை. மேபி அவங்களுடைய கணவன் வந்த பிறகு இது மாதிரி இவங்களுக்கு பெரிய கஷ்டம்னு சொல்லி சொன்னாங்க. இவனுக்கு வந்து நான் வட்டிக்கு காசு விட்டு இருக்கிறேன், நீ அதாவது 10 ரூபாய் வட்டி அல்ல 15 ரூபாய் வட்டின்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் இவனுக்கு வட்டி கொடுத்துருக்கிறேன், வட்டி வந்து கொடுத்துருவான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் அதாவது ஒரு 3 அல்லது 4 வாரத்தில் எல்லா கடனையும் நான் ஃபைசல் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம். ஆனால் தான் செய்த தவறு எங்கே வெளியே வந்துடும் அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவங்க போயிட்டு தூக்கு போட்டு இறந்துருக்கிறாங்க. சரிங்களா? இதில் யார் மீது நம்ம வந்து குற்றம் சொல்லிடவே முடியாது. எல்லாமே வந்து இந்த சூழ்நிலை தான் நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் மாற்றுறது. ராஜா அப்படின்றவர் கூட என்னால் காசு கொடுக்க முடியாதுன்னு அவர் கம்ப்ளீட்டாக சொல்லவே இல்லை. ஒரு வாரம் எனக்கு நேரம் கூட நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த கேஸுக்கு நான் விசாரணை இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஒருவேளை ராஜாவே அவங்களை கொலை பண்ணிட்டாரா என்னன்னு சொல்லி தெரியல. சரி, எதுவாக இருந்தாலும் ஸோ இந்த கேஸுக்கு நான் ஒரு குறிப்பிட்ட அப்டேட் வரும், அப்போ என்னால் முடிஞ்சால் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.